கொஞ்சம் நிறுத்துங்க. ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இங்க கன்னியப்பன் வீடு எங்க இருக்கு? எந்த இடத்து பக்கத்துல சொன்னாங்க? இந்த கோயில் பக்கத்துல தான் இங்க இருக்குன்னாங்க. அதுவும் அந்த வீடு தாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி. சரி டிரைவர் போப்பா. நிறுத்துப்பா. யாருங்க? அம்மா இங்க கன்னிப்பங்கிறது எங்க வீட்டுக்காரர் தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? என்ன விஷயம்? கடன் விஷயமா பேச வந்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, பொண்ணு விஷயமா பேசணும். உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க. ஏங்க ஏங்க எந்திரிங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நான் வீட்டுல இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? என்னங்க இந்நேரம் வரைக்கும் பத்திட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். ஆமா, ரொம்ப களைப்பு. நீங்க? நான் பொண்ணு விஷயமா உங்ககிட்ட பேசணும். உள்ள போய் பேசலாமா? பேசுங்க. சரி உள்ள வாங்க. சொல்லுங்க. வணக்கங்க, என் பேரு நெல்லியாண்டூர். நீங்க திருவையாறுல பொண்ணு பாத்தீங்கல்ல, அதாங்க வீரலட்சுமி, அந்த பொண்ணோட சித்தப்பா. சித்தப்பாவா? அவங்க அப்பா கூட பிறந்தவரா நீங்க? ஆமாங்க, வீரலட்சுமி என் கூட பிறந்த அண்ணனோட மகதாங்க. நான் காரைக்குடி மார்க்கெட்ல காய்கறி மண்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் அந்த அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் யாரும் இல்ல, ஆனா அது இதுன்னு சொன்னாங்க? சரி அது விடுங்க, அது பழைய விஷயம். உங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சா? பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க மகனை என் பொண்ணுக்கு கட்டி கொடுப்பீங்களா? உங்க பொண்ணுக்கா? அதாங்க வீரலட்சுமி, என் அண்ணன் மகளும் என் மக தானே. சமீபத்துல அந்த பொண்ணோட அப்பா கூட இறந்துட்டதா? நீங்க அந்த துக்கக்காரத்துக்கு போயிருந்தீங்களா? இல்லைங்க, பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு பிடிச்சு போச்சுங்க. சில விஷயங்கள் சரி வராம போச்சு, அதான் பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டோம். இதுக்கு அப்புறமும் எப்படி போறதுன்னு தான். சரி அதை விடுங்க, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு வீரலட்சுமி பிடிச்சிருக்கா? பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா மத்த சமாச்சாரம். இங்க பாருங்க, அண்ணியும் வீரலட்சுமியும் இப்ப எங்க ஊர்ல தாங்க இருக்காங்க. அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணி உங்க விஷயமா எல்லாம் விபரமா தான் சொன்னாங்க. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியத செய்ய முடியலன்னு நீங்க 10 பவுன் நகையும் ஒரு வண்டியும் கேட்டதா சொன்னாங்க. நீங்க கவலையே பட வேணாம், நானே எல்லாத்தையும் செய்யறேன். உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு சம்மதம்னு சொல்லுங்க, நாளைக்கே பேச முடிச்சிடலாம். இங்க பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க. ஏன்னா இது கல்யாண விஷயம், ஒளிமறைவு இல்லாம இருக்கணும். இத பாருங்க, அந்த சமயத்துல 10 பவுனு பைக்கு அது இதுன்னு கேட்டதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நிலைமை வேற மாதிரில இருக்கு. பையன் ஃபைனான்ஸ் அது இதுன்னு போறான். இந்த வட்டி அப்படி இப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அதனால பையனுக்கு ஒரு நல்ல தொழிலா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. இத பாருங்க, எத்தனையோ வசதியான பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா எந்த பொண்ணு அமையலைங்க. உங்க வீரலட்சுமி எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அதனால தாங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. இங்க பாருங்க, நீங்க காய்கறி கடை வச்சிருக்கங்கிறீங்க. அது உள்ளூர்லயே ஏதாவது ஒரு காய்கறி கடை வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க நினைச்சா முடியாதா? உங்களுக்கு சிரமம்னா விட்டுருங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, பண்ணிடலாம். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். ஃபைனான்ஸ் அது இதுன்றதும் நிலைக்காதுங்க. நின்று தொழில் பண்றது தான் நல்லது. நீங்க கேட்கற எல்லாமே நான் பண்ணிடுறேன். அப்புறம் உங்க பையன் எங்க போயிருக்காப்ல? அதான் சொன்னேனே, ஃபைனான்ஸ் விஷயமா வெளியே போயிருக்கான். சரிங்க, 10 பவுன் நகை, ஒரு வண்டி, மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல தொழில், எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேங்க. நீங்க முறைப்படி ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போங்க. அதான் ஏற்கனவே பார்த்து பேசி பிடிச்சு போச்சுல்ல. அது பேசி விட்டு போய் எதையும் முறையோடு செய்யணுங்க. இதான் அவங்களுடைய அட்ரஸ். எப்போ வரீங்க? நாளைக்கு சாயந்தரமே வரோம். அப்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் வரட்டுங்களா? சரி நான் போறேங்க. சரிங்க. பையனோட நாங்க நாளைக்கு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷங்க. ஏங்க, நீங்க பாட்டுக்கு வந்தவர் கிட்ட பையன் ஃபைனான்ஸ் அது இதுன்னு அலையறான்னு சொல்லிட்டீங்க. வந்தவர் அதை நம்பிட்டு போயிட்டாரு. அவன் கடன் வாங்குறதுக்கு அங்க எங்கன்ட்டு வேலை வெட்டி இல்லாம ஃபைனான்ஸ்னு அலையறான்ல, அத சொன்னேன்.
வேலை வந்துருச்சுல. வீரே போன் அடிக்குதுமா, இந்த அப்படி. ஹலோ வனிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? பெரியம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும் வனிதா. சாரிக்கா, அங்க உங்களை வந்து என்னால பார்க்க முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால என்ன வனிதா, உன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாதா? என்னக்கா பண்றது, இங்க அம்மா பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. கோச்சிட்டு போய் திரும்பி வந்தோம், அடங்கல. யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது வனிதா, சித்தி குணம் தெரிஞ்சது தானே. ஆமாக்கா. அப்புறம்க்கா, அப்பா வேற நல்ல வீடா பாக்குறேன்னு சொன்னதுக்கு நீங்க வேண்டான்னு சொன்னீங்களாமே. இல்ல வனிதா, நானும் அம்மாவும் மட்டும்தானே இருக்கோம். இந்த வீடே எங்களுக்கு போதும். அதுக்காக வசதின்னு ஒண்ணு வேணாமாக்கா? எங்களுக்கு இதே வசதி தான் வனிதா. ஏதோ இருக்கிறத வச்சு வாழ பழகிட்டீங்க. என்ன பண்றது வனிதா? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த குணம் தான்க்கா, எதையும் ஏத்துக்கிற மனசு. அக்கா, பெரியம்மா கிட்ட போன் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் இரு. அம்மா, வனிதா பேசணுமா? வனிதா கண்ணே, எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் பெரியம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கேன் வனிதா. என்ன பெரியம்மா இப்படி பேசுறீங்க? உள்ளதான் சொல்றேன். சரி, நீ எப்ப வீட்டுக்கு வருவ? எங்க பெரியம்மா, அம்மா தான் கண்கொத்தி பாம்பாட்டம் பாத்துக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு வரேன் பெரியம்மா. சரி சரி சரி. அப்புறம் பெரியம்மா, இது நம்ம ஊரு, நம்ம சொந்தம். ஏதாவது ஒண்ணுனா அப்பா கிட்ட தயங்காம கேளுங்க. சரி, அக்கா கிட்ட போன தரீங்களா? இந்த கொடுக்குறேன். வீரே, வனிதா ஏதோ உன்கிட்ட பேசணுமா? சொல்லு வனிதா. அக்கா, ஏதாவது உதவினா நீங்க தயங்க வேண்டாம், எனக்கு உடனே போன் பண்ணுங்க. சரி வனிதா. சரிக்கா, நான் வச்சிடுறேன். பெரியம்மா உடம்பு பாத்துக்க சொல்லுங்க. சரி. சும்மா சொல்லக்கூடாது வீரு. வனிதா சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனசு, அவளுக்கு எவ்வளவு அக்கறைன்னு பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை எங்க அப்பாட்ட கூசாம கேளுங்கன்னு சொல்றா. பிறருக்கு உதவி செய்யறதுல அவங்களுக்கு தனி சந்தோஷம் சுகம். வனிதாவுக்கு உங்க சித்தப்பா மனசு மாதிரி இல்லம்மா? ஆமாம்மா, பிச்சை போடுறவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா பிச்சை போடுற நிலைமையில அவங்க இருக்காங்க பாரு, அந்த திருப்தி தான். வாங்குற நமக்கு தான் கூசணும். வீரு, என்ன வீரு? ஏமா அப்படி பேசுற? அவர் உங்க சித்தப்பா வீரு. சித்தப்பாவா? எங்கேன்னு வந்தாரு இந்த சித்தப்பா? இப்ப நீ சித்தப்பான்னு கூப்பிடுற பாரு, அதே வாயாலதான் அவர் எடுபட்டவன்னு சொல்லிருக்க. கூட பிறந்த அண்ணனை பார்க்க வராத தம்பிலாம் ஒரு மனுஷனா? அவன் உருப்பிடுவாரா? நாசமா போகணும்னு எத்தனை தடவை நீ ஒரு திட்டிருக்க. தப்புதாண்டி, தப்புதான். என் விதி, என் பொல்லாத நேரம் அப்படி. சொந்தத்துல உதவி செய்ய ஆள் இருந்தோம், அந்த மனுஷனை பார்க்க ஒரு நாள் கூட வரலன்னு ஆத்தத்துல நான் பேசினேன். என்ன பண்ண சொல்றேன் என்னையோ? இப்ப உதவி செஞ்சதும் அவர் சித்தப்ப இல்ல? சீ, எனக்கு கோசுதுமா. செஞ்சா அவங்க நல்லவங்க, இல்லனா அவங்க நாசமா போகணும். என்ன குணமா உன் குணம்? வீரு, என்ன என்ன பண்ண சொல்ற வீரு? இது பாரு, ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் மூலமா ஒரு புள்ளிய பெத்துக்கிட்டு அவன் போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தரை கட்டிட்ட பாரு, அதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. இப்படியே என்னை பேசி கொள்ளாத வீரு, எனக்கு அசிங்கமா இருக்கு. செத்துக்கிட்டு இருக்கேம்மா, செத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? அசிங்கமா இருக்கா? உனக்கு பண்ணும் போது தெரியாத அசிங்கம் இப்போ நான் கேட்கும் போது உனக்கு கொடுத்ததோ? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு ஒரு பொண்ணையும் பெத்துட்டு அந்த ஆளு பாட்டுக்கு ஓடிட்டா. அப்போ கையில 5 காசு இல்லாம நடுத்தெருவுல அனாதை தானே நின்ன. அப்பவே முடிவு பண்ணிருக்கணும். உன் ஆசைக்காக அப்பாவை கட்டிக்கிட்ட. அப்பயாவது அமைதியா இருந்தியா? இல்லையே. ஏன் புள்ளைய பெத்த? நீ பட்ட கஷ்டத்தை அவன் அனுபவிக்கணும்ல? ஏம்மா உன் விதிய நான் அனுபவிக்கணுமா? சுகத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டல, சும்மா இருக்க வேண்டியதானே? எனக்கு உனக்கு ஒரு புள்ள, இன்னொரு வாரிசு. இப்படி பேசி கொள்ளாத வீரு, உங்க அள்ள உழுற உனக்கு ஒரு குழப்பம் போச்சு. என்ன சொன்ன? பழசெல்லாம் பேசக்கூடாதா? இப்ப யார் கால விழுந்து கிடக்குறோம்? நம்ம அந்த சின்னப்பா கால்ல தானே. காலம் பூரா இதே பொழப்பு தானே நமக்கு. அண்ணி பொழைக்கிறத தவிர நமக்கு வேற விதியே இல்லையா?
பிறந்ததுல இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தர்தரம் தான். நான் வளர வளர என் கூட சேர்ந்து அதுவும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. போய் போய் ஓ வயித்துல போய் பிறந்த பாரு, அதுதான் என் தலையெழுத்தே, அதுதான். ஏமா இங்க வா. இவரு பணக்காரனா இருக்கும் போது தானே நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட. அப்ப வந்து 4 காசு கையில சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. இருந்த எல்லா சொத்தையும் அந்த மூத்ததாருக்கே எழுதி கொடுத்துட்டீங்க. இந்த சீக்காய் அப்புறம் கட்டிக்கிட்டே நீ என்னதான் சொகத்தை கட்ட. இந்த ஆளு பாட்டுக்கு கனவு முடிஞ்சிருச்சுன்னு போய் சேர்ந்துட்டாரு. இப்ப கிடந்து மாரடிக்கிறதா யாரு? ஐயோ பாருங்களே எப்படி பேசுறாரு பாருங்களே. இது பாரு, உன் வயித்துல மகளா பிறந்து நான் கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணுதான். ஆமா, ஒண்ணுதான். எனக்கு வர மாப்பிள்ள ஏன் கைக்குள்ளதான் இருக்கணும். அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே ஏன் கைக்கு தான் வரணும். அப்பதான் ஏன் புள்ள அனாதையா இன்னொருத்தங்க கிட்ட கை எது நிக்காது. என்ன மாதிரி உன் தரத்துல என்னோட முடிச்சு போகட்டும். ஐயோ ஐயோ. ஹலோ ஹலோ, நான் தாங்க கோயம்புத்தூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேன். ஓ நீங்களா? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்குங்க. என்னங்க அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன், அதுக்கப்புறம் ஒரு போன கூட பண்ணவே இல்லையே. எங்கங்க, எங்க வீட்ல சின்ன பிரச்சனைங்க, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலங்க. பிரச்சனையா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ பதறாதீங்க, நம்ம சொந்தத்துல ஒரு துக்க காரியம், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. இங்க ஒரு பெரிய ஜோசியர் கிட்ட உங்க பொண்ணோட ஜாதகத்தையும் என் பையன் ஜாதகத்தையும் காமிச்சேன். ரொம்ப நல்லா பொருந்தி வந்திருக்காங்க. 8 பொருத்தம் இருக்கான். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷங்க. நானும் இங்க ஒரு ஜோசியத்தை ஜாதக பொருத்தம் பார்த்தேங்க. அப்படிங்களா? அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு? தாராளமா பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. எல்லாம் அந்த முருகனோட அருள். அப்போ ஏற்பாடு பண்ணிடலாம்ல? பண்ணிடலாங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு மத்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்க குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சம்மந்தம் விட்டு போயிடக்கூடாது. நான் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு நேர்ல வரேன். மத்த விஷயத்துல நேர்ல பேசிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் போனை வச்சிடுறேன். சரிங்க. மா, நான் உங்ககிட்ட எத்தனை தூரமா சொல்றது, நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் என்னடா பண்ணிட்டேன்? ஒரு பெத்த தாய் பிள்ளைக்கு என்ன பண்ணணுமோ அதுதானே பண்ணிட்டு இருக்க. அதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களாமா? என்ன வேணும்னாலுமா? என்னடா பேச்சு பேசுற? நான் உன் கல்யாண விஷயமா தானடா பேசிட்டு இருந்தேன். நீங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணம் கர்மாதி இது எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. மதனே, என்னடா உனக்கு? ஒரு பெத்த தாய் கிட்ட பேசுற பேச்சாடா இதெல்லாம்? நீங்க பாருங்கம்மா, இப்படி அழுது புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு. நான் ஃபாரினுக்கு போகணும், பிசினஸ் பண்ணணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அப்படி இப்படின்னு நிறைய கனவுகள் இருக்குமா. நீங்க பண்றத பார்த்தா இது எல்லாமே கெட்டு போயிடும் போல் இருக்கே. தயவு செஞ்சு வேண்டாமா ப்ளீஸ். என்னடா என்னமோ போறதுக்கு போற மாதிரி பேசுற? ராணுவத்துல வேலை செய்யறவங்க கூட கல்யாணத்தை பண்ணிட்டு தானடா போறா. நீ ஃபாரினுக்கு போன பிசினஸ் பண்ண அவ்வளவுதானே, கல்யாணத்தை முடிச்சிட்டு போயேன்டா. யார் வேணாங்கறா? இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்க காதுல விழாது, உங்களுக்கு புரியவும் புரியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். டேய், அப்போ நீ மொட்டை பையன சன்னியாசியா தெரிய போறியாடா? நீ தெரியவடா, நீ தெரியவ. ஆனா பாக்குறவங்க என்னதானே ஏசுவாங்க. இத பார், நான் முடிவா சொல்லிட்டேன். பொண்ணு வீட்டுல நான் பேசிட்டேன். நிச்சயமா இந்த கல்யாணம் உனக்கு நடக்கும். ஊர் உலகத்துக்காக என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க எத்தனை பொண்ணு பார்த்தாலும் தாலி கட்ட போறது நான் தானே. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன நம்பி இந்த விஷயத்துல நீங்க இறங்குனீங்க, கடைசியில நீங்க தான் அசிங்கப்பட போறீங்க. சாரி கோபி, ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேனா?
ரொம்ப நாளா காக்க வச்சிட்டு இருக்கீங்க. ஏன் மேடம் போய் சொன்னீங்க? எதுக்காக போய் சொன்னீங்க? அதுவும் நீங்க எங்கிட்ட போய் நெஞ்சில அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு மேடம். எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம். கோகுல் கூட நீங்க போகல, போகவும் விரும்பல. மேற்கொண்டு டைவர்ஸ் வேற கேட்டிருக்கீங்க. அப்படின்னு என்கிட்ட போய் ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? கோபி, அப்புறம் என்ன மேடம்? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில உங்களை பாக்குறக்கா வேகமா வந்தேன். வந்த இடத்துல கோகுலோட வாழ போறேன்னு சொன்னீங்க. துடிச்சு போயிட்டேன் மேடம். நான் எவ்வளவு துடிச்சு போனேங்க எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். அதை அவர் பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசவே வந்தாரு. ஆனா ஒண்ணு சொன்னாரு மேடம், உங்களால அவர் முகத்தை பார்த்து பேச முடியல, கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருந்துச்சுன்னு. எனக்கு தெரியும் மேடம், நீங்களும் துடிச்சு போயிருப்பீங்கன்னு. என்ன மேடம் காரணம்? ஏன் வேணாம்னு சொன்னீங்க? என்ன ரீசன்க்காக வேணாம்னு சொன்னீங்க? அவருடைய வாழ போறதுல வேற எதுவும் செய்ய போறதில்ல, ஆனா நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க. எதுக்கு அவாய்ட் பண்றீங்க மேடம்? பேசாம நிக்க கூடாது. என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க, சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்.